நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி ஆயில். துளசியை டைரெக்டாக நம்ம சாப்பிட்றதுனால ஹெல்த் வைஸாகவும் சரி, பியூட்டி ரிலேட்டடாகவும் சரி நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. துளசி ஆயில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துளசி ஆயில் வந்து ரொம்பவே ஒரு கூலிங், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத் ஆக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல ஏதாவது இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும். இல்ல நமக்கே தெரியாம நம்ம ஸ்கின்ஸ்ல வந்து சின்ன சின்ன ஊன்ஸ், அதாவது சின்ன சின்ன காயங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும்னு சொல்றாங்க. அண்ட் இன்னொன்று, இந்த துளசி ஆயில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்னேவை சரி பண்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பார்க்கறதுக்கு வந்து நல்லா யூத்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை வந்து இந்த துளசி ஆயில் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு ஹேர் வைஸாகவும் இந்த துளசி ஆயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்டை கொடுக்குது. நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த துளசி ஆயில் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி ஆயிலை நீங்க தலையில வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் மசாஜ் பண்றதுனால இது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய தலையில காரணமே இல்லாம ஒரு இச்சினஸ் இருக்கும். அப்புறம் வந்து என்னதான் வந்து அவங்க கண்டிஷனர் போட்டாலும் ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரைனஸ், இச்சினஸ் எல்லாம் இந்த துளசி ஆயில் வந்து கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த துளசி ஆயிலை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுடைய அந்த ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஹேர் வந்து ஸ்மூத்தாகவும் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இதுவும் வந்து இந்த துளசி ஆயிலை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளசி ஆயிலை வந்து நீங்கள் ஃபேஸில் டெய்லியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸில் வந்து ஆக்னேஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆக்னே இருக்கவங்க இந்த துளசி ஆயிலை ரெகுலராகவே பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் டாட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து அந்த பிம்பிள்னால சில இடத்துல குட்டி குட்டி காயங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாமும் கியூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இந்த துளசியில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ இதனால வந்து அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் ஆன அந்த பகுதியையும் வந்து கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டேட் பேங்க் நம்பர்ல இருந்து கால் பண்றோம். நான் எஸ்டேட்டா? ஸ்டேட் இல்லையம்மா, நான் ஸ்டேட் பேங்க் இப்படிதான் பேசுவான். அவன் என்ன பேசுறான் அவனுக்கே தெரியாது.